ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 10/12/2024க்கான கேரளா லாட்டரி சார்ஜ் சேனல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக கிராஸ் லைனில் வந்து பாருங்கள் 871 212 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நமக்கு மேலே 347, ஸோ 326 746ன்னு சொல்லியிருக்கு. 746க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 291 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 291க்கு இந்த 21 எடுத்து நமக்கு 21 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. 326க்கு ஃபுல் ஆப்போசிட் நம்பர் வந்து பார்த்தோன்னா 871. ஸோ 871க்கு டேரெக்டாக நமக்கு 871 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ 347க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 892. ஸோ 892 டேரெக்டாகவும் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அல்லது 2 நம்பர் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக வர்றதுக்கு இல்லாமல் திருப்பி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது 298 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ 298 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நான் இப்போ சொல்லக்கூடிய கெஸிங் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கெஸிங்கு. சரிங்களா? ஸோ கரெக்டாக இந்த மாதத்துக்குள்ளே இந்த கெஸிங் வந்து பார்த்தோன்னா நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க, இந்த இடத்துல 02 இருக்குங்களா? ஸோ இந்த 02 அதாவது 290. சரிங்களா? இந்த 3 நம்பர்ஸை மட்டும் பார்த்துங்க. 290லேருந்து இந்த ஏசி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. சரிங்களா? அந்த 20ங்கிற நம்பரை எடுத்து நமக்கு அடுத்த நாள் எடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 02ங்கிறது இந்த இடத்துல நமக்கு டி அண்டு ஏ போர்டு வந்து அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அவங்க மேலே உள்ள 20ங்கிறத எடுத்து அடுத்த நாள் டிஏ போர்டில் வந்து பார்த்தோன்னா 02ங்கிற நம்பர்ஸ் அடிச்சிட்டாங்க. இதுக்கு இந்த இடத்துல 82 பார்த்தீங்களா? அந்த 82க்கு திருப்பி 28க்கு அப்புறம் 29 சொல்லி இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கிறது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 21 இருக்குது. சரிங்களா? அந்த 21 எடுத்து இங்கே டிஏ போல் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இங்கே நமக்கு இப்போ 71ங்கிறத எடுத்து நமக்கு திருப்பி 16 அதாவது இப்போ 71ங்கிறத திருப்பினோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 17. ஸோ அதுலேருந்து ஒரு நம்பர் கம்பைன் பண்ணி நமக்கு 61 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ 16 அப்படிங்கிற நம்பர் நமக்கு பிசியில் 61 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது நமக்கு இங்கே எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நம்பரை எடுத்து அடிச்சிருந்தாங்களோ, ஸோ அதே மாதிரி இங்கே 97 இங்கே லாஸ்ட்டு 2 நம்பரை எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஏ போர்டு வந்து எடுத்து அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போது நாளைக்கு இங்கே உள்ள 85 இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா டிஏ போர்டில் வந்து பார்த்தோன்னா அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 நம்பரை எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஏ போர்டு ஆடினாங்க. அடுத்து 1 2 திருப்பி நமக்கு டிஏ போர்டு ஆடினாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா டிஏ போர்டு எடுத்து அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 45 அப்படி நம்பர் எப்படி அடிச்சிருக்காங்கிறத பார்த்துக்குங்க. இங்கே கரெக்டாக நமக்கு 47. சரிங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு வெறுமனே இங்கேருந்து எடுத்து அடிச்சிருந்தாங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே உள்ள கேப் நம்பர் பாருங்கள், 46 இருக்குங்களா? ஸோ இந்த 46க்கு ஒரு நம்பர். சரிங்களா? 46க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 45. ஸோ அந்த நம்பர் எடுத்து இங்கே இடத்துல அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே இந்த 49ன்னு சொல்லியிருக்கு. 49க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 48. சரிங்களா? அப்போது 548 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ 85 48 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஸோ இன்னொரு பேட்டர்னில் வந்து பார்த்தோன்னா சி போர்டு 8 வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? 7 5 8 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 74ன்னு இருக்குது. சரிங்களா? 74க்கு இந்த இடத்துல 47 வந்துருக்கு. ஸோ 745க்கு பாருங்கள் ஏசியில் 75 அப்படிங்கிற நம்பர் இருக்குங்களா? ஸோ அந்த நம்பர் எடுத்து நமக்கு இந்த இடத்துல 45 அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல 51 இருக்குது. ஸோ இந்த 51 கூட நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 85 18ன்னு சொல்லி வரலாம், அல்லது 85 48 நம்ம சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் நமக்கு என்ன நம்பர் வருமோ அந்த பேட்டர்னில் நமக்கு நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 85 வச்சு இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ நமக்கு டிஏ போர்டு 85. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. 85 வச்சுட்டு நமக்கு 18 85 48 ஒன்று சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்துங்க 7 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல 7 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கிராஸாக. சரிங்களா? மறுபடியும் இந்த கிராஸாக உள்ள இந்த நம்பர் மட்டும் விட்டுருங்க. அடுத்து 4 5ன்னு இருக்குது. ஸோ 7 3ங்கிறது நமக்கு இந்த இடத்துல 73ங்கிறத அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 5 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிராஸாக 6 5 இருக்குது, அதை விட்டுருங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு 7, 8ன்னு இருக்குது. ஸோ இந்த 7, 8 அப்படிங்கிறது நம்பர்ஸ் மறுபடியும் வர்றதுக்கான சான்சஸ் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு 85 அப்படின்னு சொல்லி வரும்பொழுது 85 87 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், அல்லது 85 78ன்னு சொல்லிட்டு நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 85 18, 85 48, 85 87, 85 78, ஸோ 85 65 1. சரிங்களா? ஸோ மொத்தம் நான் வந்து 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 1 lakh ப்ரைஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 85 65 1, 85 18, 85 48, 85 87, 85 78. ஸோ இந்த 4 நம்பர்ஸையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகபட்சமாக நமக்கு டி போலில் ஏ போல் வந்து பார்த்தோன்னா 8 அல்லது 5 இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய கணிப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே எப்படி நமக்கு 28க்கு அப்புறம் 29 அடித்தாங்களோ, ஸோ இந்த 17க்கு அப்புறம் ஒரு நம்பர் கம்மி பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா 16ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே 46க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரு மைனஸ் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல 45 வரும். சரிங்களா? இப்போது இங்கே 49க்கு அப்புறம் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணாங்கன்னா 50ன்னு வரும். சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப 85 50. சரிங்களா? 85 50 டபுள்ஸாக கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 85 05ன்னு கூட நமக்கு வந்து வர்றதுக்கு மாற்றி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பிசியில் நீங்கள் எந்த நம்பர் சொன்னால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ டிஏ போர்டு 85 அப்படி நம்பர் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் சொன்ன இந்த 6 பேரையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு என்னமோ ஏதாவது ஒரு பேர் நமக்கு வந்து பார்த்தோன்னா நாளைக்கு பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கவங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 85 50க்கும் நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இங்கே 45 அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதையும் இது நம்பர்ஸுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நிறைய டைம் நம்ம சொல்லியிருப்போம். இன்றைக்கே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், டி போல் வந்து பார்த்தோன்னா 65. சரிங்களா? 65க்கு அப்புறம் 5 நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 60. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 45 5 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 50 தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப 85 50 மட்டும் கூட நமக்கு ஒரு நாளைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 85 50ம் 85 05 கூட நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எதனால் இப்படி சொல்கிறாங்கிறத பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இந்த பேட்டர்னுக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29ம் வேறு ஒரு நம்பரு, 61ம் வேறு ஒரு நம்பரு, எந்த நம்பருமே ஜாயிண்ட் இல்லை. ஆனால் இந்த 2 0வும் அதே மாதிரி 1 2 சேம் நம்பரு. அதே மாதிரி தான் பாருங்கள், 97ம் இந்த 85ம் நமக்கு சேம் நம்பர் இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த நம்பர்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆனால் இந்த 28க்கு அப்புறம் 29 71க்கு அப்புறம் கம்மி பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா 16ன்னு சொல்லி வந்து டிஃப்ரென்ஸ் நம்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த நம்பரும் வந்து பார்த்தோன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் நம்பராக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு 50 வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ எதனாலங்கிற அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த 45க்கு 5 நம்பர் ப்ளஸ் பண்ணி நமக்கு 50ன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் 40 போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 85. ஸோ இங்கே பாருங்கள், பிசி மட்டும் பாருங்கள் 07ன்னு இருக்குங்களா? ஸோ இந்த 07ங்கிறது நீங்கள் 70ன்னு வச்சுக்கோங்க. 70லேருந்து நமக்கு 5 நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 65. ஸோ கரெக்டாக வந்திருக்குங்களா? நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய டைம் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 25 35 இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 10 நம்பர்ஸ் வருது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 03 பார்த்துங்க, 30ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தா 35. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டே போகலாம். இந்த 5 நம்பர் ப்ளஸ் பண்ணியும் 5 நம்பர் மைனஸ் பண்ணியும் வந்து பார்த்தா நிறைய நம்பர்ஸ் வந்து பார்த்தா நமக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ இது கூட நம்ம வின்னிங் கூட கொடுத்துருந்தோம் இந்த 02க்கு. ஸோ 20ன்னு வச்சுக்கோங்க. 20லேருந்து 5 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 25. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி 45லேருந்து 5 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 50 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 85 50ம் 85 05ம் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.